ஓகே கைஸ், திருப்பி பாட்டு போட்டோம். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ அதில் நாங்கள் பார்ட் 2 ஆக்கிட்டோம். ஒரே நாளில் 2 வீடியோ தான் போட போகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் பேசிகிட்டு இருந்த மாதிரி அந்த லாக்கிட்ட போய் பண்ணலாம். ஒருத்தர் செத்து போயிட்டான். அந்த பொண்ணு வாட்டுன்னு கேட்டிருக்கா, அப்படியே வந்து அவுட் ஆயிட்டா. ஆமாம் கைஸ், அந்த பொண்ணு பாவம் போல இருக்கு கைஸ். பை த வே, எங்களோட யூசர் நேம் உங்களுக்கு தெரியாதுன்னா, எங்களோட யூசர் நேம் வந்து 2 இதில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்வேலி82, ஒன்று வந்து ஸ்வேலி69, அப்புறம் ஒன்று வந்து ஸ்வேலி069. மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிறது வந்து ஸ்வேலி82. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வேலி82க்கு ஸ்பெல்லிங் கூட நாங்கள் சொல்கிறோம். SWILLLIE82. That's all guys. சிம்பிள் நேம் தான். இதே ஸ்வேலி69க்கும் ஸ்வேலி069க்கும் வந்து SWILLLE வரும். அதுக்கப்புறம் 069 போட்டு 69 கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து அவன் இங்கே தான் சுற்றிட்டுருக்கான். உங்களுக்கு அந்த கிளிச் தெரியாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம குடுகுடுன்னு ஓடிடலாம். ஓகே, குடுகுடுன்னு ஓடி இங்கே வந்துட்டோம். ஆனால் அந்த கீ எடுத்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ அங்கே போய் மேலே போயிட்டோன்னு ஏன் நம்மளுக்கு கீ இருக்கிற இடம் வந்துடும். ஓகே கைஸ், நம்ம கட் பண்ணிடலாம். அந்த மேலே போனதுக்கப்புறம் நாங்கள் காமிக்கிறோம். ஓகே கைஸ், கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்க, அதான் அந்த லாக் சொன்னது நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஆனால் கிரே கலர் கீ காமிக்குது. இல்லை அதே கலராக தான் இருக்கும். ஓ மை காட், நமக்கு கிடச்சிருச்சு. எது காமிக்குது guys, சம்திங் எது ஷுட் ஓப்பன் எது காமிக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஃபுல் பெயிண்ட் ப்ராசஸ் இல்லை, ஏன்னு எனக்கு புரியல. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகணுன்னா, நம்ம வந்து எல்லோவில் இருந்தோம். இப்போ வந்து நாம் ஒன்னொரு சேஃப் ஜோனுக்கு ஓடிடலாம். ஆமாம் guys, இந்த பொம்மை இருக்க இடத்துக்கு தான் போகணும். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்துட்டானா இந்த இடத்துல அவனால் வர முடியாது. ஏன்னா டால் மேனு, அதனால் அவனால் வர முடியாது நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே ஓடணுன்னா, அந்த வெண்ட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, இப்போதைக்கு வரல. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கேயும் ஒரு டோர் இருக்கு, வந்தானா கொடுகுடன் ஓடி வந்து இதில் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேஃப் ஜோன் கிட்ட வந்துட்டோம். ஓ மை காட் கைஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா? என்னமோ இப்போ வந்து அவன் இங்கே தான் இருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது வருமானு தெரியல. கம்ப்ளீட் த கேம். ஓப்பன் ஆகலை கைஸ். இங்கே தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நிறையா இதில். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா பெயிண்ட் ப்ரஷஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம தேடணும். ஸோ இப்போ அதுதான் நம்மளோட இது. ஆனால் நமக்கு 4 பெயிண்ட் ப்ரஷ் கிடச்சா போதும் கைஸ், இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்று சொல்லணும். இது என்னடும் எனக்கும் தெரியாது, இருந்தாலும் இதில் நான் போனேன் அப்படின்னா சா வந்துச்சு. சாலை கட் பண்ணால் எதுவுமே இல்லை, வெறும் இது தான் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு சா இல்லை, அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடலாம். ஏன்னா க்ரௌச் பண்ணி போக வேண்டியதானே. க்ரௌச் பண்ணுறது பாஸ் வரும், அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். இதுக்கப்புறம் வேணால் நாங்கள் வந்து லாவா ரேசிங்கில் வேணால் ஒரு 3 ரவுண்ட்ஸ் போடுறோம் உங்களுக்காக. அப்புறம் சுனாமி போடுறோம், அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ஐஸ்லேண்ட் போடுறோம், நிறைய போடுறோம். ஹாரருக்கும் கொஞ்சம் போடுவோம். ஆனால் அது வந்து 1 மில்லியன் அப்புறம் 10 மில்லியன் ஹிட் ஆக போது தான் கொஞ்சம் போடுவோம். இப்போதைக்கு ஈஸி மீடியம் அந்த மாதிரி தான் போடுவோம். ஹாரர் கேம்ஸும் நாங்கள் போட மாட்டோம். ஃபன்னி அப்புறம் ஈஸி சின்ன குழந்தைங்களுக்குலாம். அப்புறம் நிறையா ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் போடுவோம். நம்மளோட டார்கெட் என்னென்னா, நம்ம வந்து எல்லா ரோப்ளாக்ஸ் கேம்ஸையும் கிட்டத்தட்ட முடிப்போம். ஆமாம் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சுனாமி போடுறோம். அதில் வந்து 1 டைம் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டாக போடுறோம். கண்டிப்பாக ஒரு கேம் கூட நாங்கள் பாட்டாக முடிக்காமல் அடுத்த கேமுக்கு போக மாட்டோம். ஸோ வந்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பார்ட் 2 போடுவோம். அதே மாதிரி PKXD உங்களுக்கு வேணும்னா நாங்கள் போடுவோம் கைஸ். அதான் கொஞ்சம் நிறைய தடவை வரும் இந்த ஜூன் ஜூலையில்
மோஸ்ட்லி டிசம்பரில் தான் எல்லா வீடியோஸும் வரும். ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆயிரும், ஷார்ட்ஸ் தான் வரும். அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாங்களும் நிறையா கேம்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே கைஸ், நம்ம கலர் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கோம். Oh my god, வந்துட்டேன் கைஸ். இந்த இதுக்குள்ளே போயிடலாம். Oh my god, நம்மளுக்கு தெரியவே இல்லை இங்கே ஒரு கலர் இருந்துருக்குன்னு. வாங்க கைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு 3 தான் கண்டுபிடிக்கணும் கைஸ். நம்ம அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தயவு செஞ்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ இங்கே கலர் இருக்கும். பெயிண்ட் ப்ரஷ் இருக்கா இங்கே? அங்கே இல்லை பெயிண்ட் ப்ரஷ். ஸோ நம்ம திருப்பி போகலாம். நம்ம வந்து இந்த தடவை டோர் இருந்துச்சு. அதோ டோர் இல்லை, அது வெண்ட். இந்த டேபிள் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாய்ஸ். எதுவுமே இல்லை. யார் செத்து போன காமிச்சுது? ரிவைவ் காமிச்சுது. வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் பிடிக்காதுன்றதுனால நான் வந்து தேர்ட் பர்சன் வச்சிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அதான் விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் கேரக்டர் அதெல்லாம் விசிபிளாக இருக்கும். பை த வே, நான் விளையாண்டுருக்கிறது யூசர் நேம் வந்து Swaylee69. ஓகே கைஸ், அந்த சேனலுக்குள்ள வெளியே வந்துட்டோம். இது என்ன ஹோலு? ஓ மை காட், இது ஹேமர் தானே? பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி ஹேமர் தேவையில்லை நம்மளுக்கு. என்ன எடுத்துக்கலாமே? வேணாம், நம்மளால எடுக்க முடியல. அதுக்கு இன்னொரு ஹேமர் வேணும். இப்போ வந்து நான் போகிறேன். நான் எங்கே போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம க்ரீன் இதுக்குள்ளே போனோம்னா நம்ம க்ரீனில் ஃபஸ்ட்டு போய் இருக்கான்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குன்னா அந்த ப்ளூ இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ப்ளூ கிட்ட போகலாம். இதோ இங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இங்கே திருப்பி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், ஆனால் 2 கண்டுபிடிச்சு நம்ம இந்த கேம் முடிச்சிடலாம் கைஸ். நம்ம எப்படி இதுலேயே கண்டுபிடிச்சோம்னு தெரில கைஸ். இதில் திருப்பி வச்சுருக்காங்க, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு. அடுத்தது நம்ம வந்து திருப்பி அதே ரூமுக்கு போய் பார்க்கலாம், இன்கேஸ் திருப்பி வச்சுருக்காங்கன்னு. இந்த பக்கம் போகும்போது மட்டும் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல நடமாறுவான். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீன் உள்ளே வந்துட்டோம். இல்லை, அதனால நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருப்பி அதே வெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ கலர் இல்லை, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்தான், ஆனால் எதுக்கும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு பிங்க் எடுத்த இடத்துக்குலாம் நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன். அவன் போயிட்டான், நம்மளும் வெளில போய் அந்த வெண்ட்டுக்குள்ளே போய் இந்த டோருக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓ மை காட், ஓகே. இப்போ வந்து டேபிள் மேலே எதோ இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, சாரி. ஓ மை காட், அவங்களால அங்கே வந்துட்டான். அதனால ஓகே, இப்போ அவன் போயிட்டான். இருந்தாலும் எனக்கு எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியல. நிறைய பேர் இங்கே கூடவே நின்றுருக்காங்க. சேஃப் ஜோன் வந்துச்சு கைஸ். ஆனால் நம்மளுக்கு இன்னும் 2 இது தேவை. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பொட்டேட்டோ சிப்ஸா? ஓ மை காட், இவ்வளோ கட் பண்ணி பாயில் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா ஓகே, நம்மளுக்கு ஒன்றா போய் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. ஓ மை காட், சொன்னால் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும் கைஸ். அப்போ நம்ம இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம். கைஸ், நம்மளுக்கு லக் இருந்தால் இதுலேயே நம்ம எல்லா பெயின் ப்ரஷும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று தான் கைஸ், அதில் மட்டும் அவுட் ஆகாமல் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஓகே கைஸ், நம்ம திருப்பி நம்ம வந்த இங்கேருந்து இப்படி போனோம்ல, அங்கேருந்தே சுற்றி இது வழியாகவே வந்துட்டோம். திருப்பி முதல்ல வேறு சேஃப் ஜோன் போகணும் கைஸ்.
ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ கலர் இல்லை, அதனால நம்ம இப்போ சேஃப் ஜோன் வேறு சேஃப் ஜோன் போய் தான் அங்கே பெயிண்ட் ப்ரஷ் இருக்குன்னு இந்த வழியாக நம்ம ஒன்றும் போகலை. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். அந்த பொம்மை இருக்க இடத்துக்கு தான் போகணும் கைஸ். நம்ம எங்கே வந்துருக்கோம்? சுற்றி திருப்பி வெண்ட்டுக்கே வந்துட்டோம். மை காட் காஸ், நாங்கள் கட் பண்ண போகிறோம். சாரி ஃபார் கட் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் போர் ஆயிரும் இந்த மாதிரி தேட அதனால நாங்கள் கட் பண்ண போகிறோம்.